ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட். நான் கவனம் சிதறிவிட்டேன். ஐ வாஸ் டிஸ்ட்ராக்டட். ஷீ டிஸ்ட்ராக்டட் யூ. அவள் உன்னை திசை திருப்பி விட்டாள். அதாவது நம்ம பண்ணுற வேலையிலேருந்து திசை திருப்புறது. ஷீ டிஸ்ட்ராக்டட் யூ. அவள் உன்னை திசை திருப்பி விட்டாள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு அந்த அப்செட்லேருந்து உங்களை மாற்றுறாங்க, அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அது எல்ஸ் நெகட்டிவ் வேல கூட இருக்கலாம். ஒய் ஆர் யூ டிஸ்பியூட்டிங் வித் மீ. என்னுடன் ஏன் தகராறு செய்கிறாய். ஒய் ஆர் யூ டிஸ்பியூட்டிங் வித் மீ. என்னிடம் ஏன் தகராறு செய்கிறாய். ஸோ தகராறுக்கு இங்கிலீஷில் டிஸ்பியூட். ஈவன் விவாதத்துக்கு கூட விவாதம் வாக்குவாதம் பண்ணுறதுக்குமே டிஸ்பியூட் தான். ஐ ஹேட் யூ டீப் டு யுவர் போன்ஸ். உன்னை ஆழமாக வெறுக்கிறேன். உன்னோட எலும்போட ஆழம் இருக்குல்லையே அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ டீப் டு யுவர் போன்ஸ். இட் ஷுட் பி மை லாஸ்ட் பர்த். இதுதான் என்னுடைய கடைசி பிறவியாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம். இட் ஷுட் பி மை லாஸ்ட் பர்த். இட்ஸ் a sin to be born a man. ஆணாக பிறப்பதே பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆணாக பிறப்பதே பாவம் அப்படின்றத இங்கிலீஷில் இட்ஸ் a sin to be born a man. அதே மாதிரி உமன் பெண்ணாக பிறப்பதே பாவம் அப்படின்றத இட்ஸ் a sin to be born a woman. இட்ஸ் a sin to be born a woman. பெண்ணாக பிறப்பதே பாவம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் ஃபேட் சான்ஸ். வாய்ப்பில்லை ராஜா. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அந்த விஷயத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்றத இங்கிலீஷில் ஃபேட் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் வாக்கிங். நீ கலக்கிறப்போ செம்மையாக பண்ணுற. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் வாக்கிங். யூ நெயில்ட் இட். நீ செம்மையாக கலக்கிட்ட, நீ செம்மையாக செஞ்சுட்ட, சூப்பராக பண்ணிட்ட அப்படின்றத அப்படி சொல்லலாம். ஷீ இஸ் சோக்கிங் அப்படின்னா அவளுக்கு புறையேறதுக்கு இங்கிலீஷில் சோக். ஓகே, டோன்ட் லாஃப் வென் யூ ஆர் ஈட்டிங் பிகாஸ் யூ வில் கெட் சோக். சாப்பிடும்போது சிரிக்காத, உனக்கு புறையேறிடும் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டார்ட் அகைன். மறுபடியும் ஆரம்பிக்காத. ஓகே, முதல்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்காதன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டார்ட் அகைன். டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். சாக்குப்போக்கு சொல்லாத. டோன்ட் மேக் எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ். ஸோ சாக்குப்போக்கு சொல்லாதன்றதுக்கு எக்ஸ்கியூசஸ் சொல்லலாம். நொண்டி சாக்கு சொல்லாத. ஸோ திஸ் இஸ் அ லேம் எக்ஸ்கியூஸ் he usually uses. ஸோ இதுதான் அவன் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய நொண்டி சாக்கு. ஸோ டோன்ட் மேக் லேம் எக்ஸ்கியூசஸ். நொண்டி சாக்கு சொல்லாத. ஐ சேவ்டு 1000 rupees in this month. நான் இந்த மாதம் 1000 ரூபாய் சேமிச்சிட்டேன். ஐ சேவ்டு 1000 rupees in this month. நான் இந்த மாதம் 1000 ரூபாய் சேர்த்துட்டேன். ஸோ அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். என்ன பியூட்டி இஸ் த ரியல் பியூட்டி. உள்ளத்து அழகே உண்மையான அழகு. என்ன பியூட்டி இஸ் த ரியல் பியூட்டி. உள்ளத்து அழகே உண்மையான அழகு. திஸ் ஃப்ரூட் டேஸ்ட்ஸ் sour. இந்த பழம் புளிக்குது. திஸ் ஃப்ரூட் டேஸ்ட்ஸ் sour. ஸோ sour அப்படின்னா புளிக்கிறதுக்கு இங்கிலீஷில் புளிக்கும். ஸோ திஸ் ஃப்ரூட் டேஸ்ட்ஸ் sour. இந்த பழம் புளிக்கும். He is the real God. அவர் தான் உண்மையான கடவுள். He is the real God. Who is the real God? One who helps us in the dangerous situation. We'll call them as the God. Okay. நெக்ஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா இயற்கை பேரிடர்கள். இயற்கையாக வரக்கூடிய உலக அழிவுகள், அதுதான் நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லுவோம். சுனாமி. ஃப்ளட் வெள்ளம். வால்கனிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்பு. எர்த்குவேக் நிலநடுக்கம். சைக்ளோன் புயல். பேண்டமிக் சர்வதேச பரவல் நோய். பேண்டமிக், இப்போது இது கொரோனா இஸ் அ பேண்டமிக். லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு மண்சரிவு. நிலச்சரிவு. டோர்னடோ சூறாவளி. பிளிஸர்ட் பனிப்புயல். இட்ஸ் நாட் டூ ஃபார். இது அவ்வளவு தொலைவல்ல. இட்ஸ் நாட் டூ ஃபார். இஸ் இட் டூ ஃபார் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து ரொம்ப தூரமா? நோ, இட்ஸ் நாட் டூ ஃபார். அது இங்கேருந்து அவ்வளோ தொலைவு இல்லை. எம்டி யுவர் பிளேட் ஃபர்ஸ்ட். முதல்ல உன் தட்டை காலியாக்கு. இப்போது சாப்பிட்டுட்டே இருக்கோம், பசங்க சாப்பிட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது உன் தட்டை காலி பண்ண அப்படியே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அம்மா எனக்கு நான் விளையாட போகட்டுமா அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எம்டி யுவர் பிளேட் தென் யூ கேன் கோ அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தட்டை காலியாக்கு, அப்புறம் நீ போ. எம்டி யுவர் பிளேட் ஃபர்ஸ்ட். ட்ரை இட் ஒன்ஸ் அகைன். திரும்பவும் முயற்சி செய். ட்ரை இட் ஒன்ஸ் அகைன். மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். கேன் வி டாக் நவ். நாம் இப்பொழுது பேசலாமா. கேன் வி டாக் நவ். சம்திங் லைக் தட். கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் அ ட்ரெஸ். நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் அபவுட் த கலர், வாட் அபவுட் த டிசைன். ஸோ அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை காட்டி சம்திங் லைக் தட், கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நெவர் டூ
நெவர் டூ திஸ் அகைன், இதை எப்பொழுதும் செய்யாதே. நெவர் டூ திஸ் அகைன், அதே மாதிரி நெவர் டூ லைக் திஸ் அகைன், மறுபடியும் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டூ, நீ என்ன செய்வாயோ எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டூ, ஐ நீட் இட் இம்மீடியட்லி, எனக்கு அது உடனடியாக தேவை. ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டூ, நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. ஐ நீட் இட் இம்மீடியட்லி, எனக்கு அது உடனடியாக தேவை. ஷி டர்ன்ட் மை லைஃப் அப்சைட் டவுன், அவள் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டாள். ஷி டர்ன்ட் மை லைஃப் அப்சைட் டவுன். திஸ் இஸ் ஹர் புக், இது அவள் புத்தகம், அவளுடைய புத்தகம். திஸ் இஸ் ஹர் புக். திஸ் இஸ் அ காமிக் ஷோ, இது நகைச்சுவை நிகழ்ச்சி. திஸ் இஸ் அ காமிக் ஷோ, இது நகைச்சுவை நிகழ்ச்சி. விச் இஸ் பெட்டர், இது நன்றாக இருக்கும். விச் இஸ் பெட்டர். ஐ ஃபீல் பெட்டர் நவ், நான் இப்போது நன்றாக உணர்கிறேன். ஐ ஃபீல் பெட்டர் நவ். ஹீ வில் பி தேர், அவர் அங்கு இருப்பார். ஹீ வில் பி தேர். ஆர் யூ அட் ஹோம், நீ வீட்டில் இருக்கிறாயா? ஆர் யூ அட் ஹோம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கவில்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. நோ லாஃபிங் மேட்டர், சிரிக்கும் விஷயம் அல்ல. பீயிங் லேட் டு ஸ்கூல் இஸ் நோ லாஃபிங் மேட்டர், ஸ்கூலுக்கு லேட்டாக வருது ஒன்றும் சிரிக்கிற விஷயம் அல்ல. ஸோ நமக்கு என்ன சிச்சுவேஷனோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் நோ லாஃபிங் மேட்டர் அப்படின்னு ஆட் பண்ணி சொல்லலாம். கிவ் மீ அ பிரேக், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, அந்த மாதிரி. கிவ் மீ அ பிரேக். ஹூ am I to you, நான் யார் உனக்கு, நான் உனக்கு யார். ஹூ am I to you. Who am I to you advice, உனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நான் யார். Don't yell at me, என்னிடம் கத்தாதே. Don't yell at me, என்னிடம் கத்தாதே. Somehow I got it, எப்படியோ நான் பெற்றுவிட்டேன். Somehow I got it, எப்படியோ நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி. It's very urgent, இது மிகவும் அவசரம். It's very urgent. I could be wrong, நான் சொன்னதோ இல்லை நான் செஞ்சதோ தவறாக இருக்கலாம். I could be wrong, நான் சொன்னது தவறாக இருக்கலாம், இல்லை நான் செஞ்சது தவறாக இருக்கலாம். அதுதான் மீனிங். இட்ஸ் டைம் ஆஃப் த மந்த், இட்ஸ் மை டைம் ஆஃப் த மந்த் அப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் டைம்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் இட்ஸ் மை டைம் ஆஃப் த மந்த் அப்படியே சொல்லலாம். எனக்கு மாதவிலக்கு. கம் ஏர்லி, முன்கூட்டியே வா. கம் ஏர்லி. திங்க் ட்வைஸ், ஒரு முறைக்கு இருமுறை யோசி. திங்க் ட்வைஸ். பி ஹம்பிள், அடக்கமாக இரு, பணிவாக இரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் பி ஹம்பிள், பி மாடஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். டோன்ட் இன்டர்ஃபியர், தலையிடாதே. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ், என்னோடய விஷயத்தில் நீ தலையிடாத. டோன்ட் இன்டர்ஃபியர். ஐ எம் ஹேவிங் அ பேட் ஹேர் டே, எனக்கு இன்றைக்கி நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷில் ஐ எம் ஹேவிங் அ பேட் ஹேர் டே அப்படி சொல்லலாம். ஷீ ஹாஸ் அ பிக் மவுத், டோன்ட் டெல் ஹர் எனி சீக்ரெட்ஸ், அவளுக்கு ஓட்ட வாய், அவள்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையுமே சொல்லாத. அதர்வைஸ் ஷீ வில் டெல் எவ்ரிபடி, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவா. ஷீ ஹாஸ் அ பிக் மவுத், டோன்ட் tell her any secrets. He is a bad apple அப்படின்னா அவன் ஒரு குளறுபடியான ஆள், பிரச்சனை பண்ணுற ஆள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வில்லங்கம் பிடிச்ச ஆள். ஸோ அதுதான் பிரச்சனை க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷில் he is a bad apple அப்படி சொல்லலாம். ஸோ இன்றைக்கி சென்டென்சஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் அப் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.